அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் அவருடைய வாழ்க்கை. அவர் நம்ம தமிழ்நாட்டில் சிதம்பரத்தை அடுத்து புவனகிரியில் பிறக்கிறாரு. ஒரு 1595வது வருடம் பிறக்கிறாரு. 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான். இவர் பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. இவர் பிரகலாதனுடைய மறுபிறவின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் சமஸ்கிருதத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்று வீணை வாசிப்பதிலும் இசையிலையும் ரொம்ப தேர்ச்சி பெற்று விளங்குறாரு. தன்னுடைய காலத்தில் சொல்லி கொடுக்கும் போது எந்த தட்சணையும் வாங்காமல் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் இயற்கையிலேயே இவங்களுடைய குடும்பம் கொஞ்சம் வறுமையில் இருக்குது. இப்படி இருக்க காலகட்டத்தில் கும்பகோணத்தில் ஒரு திருமணத்துக்காக அவர் குடும்பத்தை அழைக்கிறாங்க. இவர் போயிருக்காரு. அப்போ அந்த கல்யாணத்தில் அவரை உதாசீனப்படுத்தணுன்ற நோக்கத்தில் அவருக்கு சந்தன அரைச்சி கொடுக்க சொல்கிறாங்க. இவர் சதா வேங்கடநாதர்ன்ற பேரோட இவர் அழைக்கப்படுறாரு. சின்ன வயசில் இவர் சதா சர்வகாலம் இறை நாமத்தையே இறை மந்திரங்களை ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ அந்த சந்தனம் அரைச்சி கொடுக்குறாரு. இந்த சந்தனம் பூசினவங்களுக்கெல்லாம் உடலில் எரிச்சல் ஏற்படுது. இப்போ எல்லாம் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறாரு, நான் அக்னி சுத்தம் படிச்சுட்டு மந்திர ஜபம் பண்ணிட்டே இதை அரைச்சதுனால அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜல ஜபம் பண்ணி வருண ஜபம் பண்ணி அவங்க எல்லாருடைய எரிச்சலையும் போக்குறாரு. இவருடைய ஆன்மீக குருவான சுசீந்திர தீர்த்தர் அவர் தன் மடத்துக்கு பின் அவரை அந்த மடத்தை பார்த்துக்கிறதுக்கு அவருக்கு அப்புறம் யாராவது நல்ல ஆள் கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். அந்த சமயத்தில் இறையர்களால் வேங்கடநாதர் தான் அடுத்த இதுக்கு அந்த மடத்துக்கு அதிபதின்னு சொல்லி அவருக்கு கனவுல சொல்கிறாங்க. வேங்கடநாதர் ஒத்துக்கல. தன்னுடைய குடும்பத்து கடமைகளை இது பண்ணணும் அப்படின்றதுனால அவர் முதல்ல ஒத்துக்கல. அதுக்கப்புறம் பின்னால் இறைப்பணிக்காக அவர் போய் சேர்றாங்க. அதுக்கப்புறம் அவர் துறவரம் பூண்டு ஒவ்வொரு ஊராக யாத்திரைக்கு போயிட்டு அவருடைய கொள்கைகளை பரப்புறது இந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சமயம் மந்த்ராலயம், ஆந்திராவில் இருக்கக்கூடிய மந்த்ராலயத்துக்கு போகிற வழியில் போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரு ஏழை பிராமணர் ரொம்ப ஏழ்மையில் அவதிப்பட்டு இருக்காரு. அவதிப்பட்டு இருக்கும்போது ரொம்ப அவருடைய குடும்ப கஷ்டங்களை சொல்லி ராகவேந்திரர்கிட்ட அழும்போது அவர் சொல்கிறார், உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது, உனக்கு கஷ்டம் வரும்போது என்ன நினச்சிக்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த ஊரில் ஒரு நவாப் ஒரு ஓலைச்சுவடியை கொடுத்து படின்னு சொல்லி அந்த ஏழை பிராமணர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் அவருக்கு படிப்பறிவு இல்லாத அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் கொடுத்தது நீ படிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் அடிக்கிறாங்க. அப்போது ராகவேந்திரர் மனசார நினச்ச உடனே அவருக்கு அந்த எழுத படிக்க தெரியாதவர் அந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய இதை படித்து காட்டுறாரு. இவருக்கே ஒரே சந்தோஷம். தனக்கு படிக்க முடிஞ்சதை நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ நவாப் ஏன் அழுகுற இப்போ அப்படின்னு சொல்லும்போது, நான் என்னோட கஷ்டத்தில் நினைக்கும் போதே எனக்கு இப்படி அருள் புரிஞ்சாருன்னா அவர் எவ்வளோ பெரிய இதுவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நவாப் இதை கேள்விப்பட்டு இதை நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கூடையில் நிறைய மாமிசங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சு, நான் இது மலர் கூடைகளாக எடுத்துன்னு வந்திருக்கேன்னு சொல்லி ராகவேந்திரர்கிட்ட கொடுக்குறாங்க. நான் ராகவேந்திரர் அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்காரு. சரி, அப்படியா, நீ மலர் கூடை எடுத்துன்னு வந்திருக்க, எடுத்துகிட்டு வா பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. எடுத்து அவர் கையில் வச்சு இந்த தீர்த்தத்தை வச்சு அதை தெளிச்சுட்டு அதை திறக்க சொல்கிறாரு. திறந்தா அந்த மாமிசம் எல்லாமே மலர் கூடைகளாக மாறுது. அதை பார்த்த உடனே அந்த நவாப் இந்த ஊரே உங்களுக்கு நான் இதுவாக கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ராகவேந்திரர் எனக்கு இந்த ஊர் வேண்டாம், அந்த பாஞ்சோலைன்ற ஊரை மட்டும் எனக்கு இது மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ பிருந்தாவனமாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1676 அவர் இந்த நதி ஓரமாக அந்த பிருந்தாவனத்தில் அவர் முன்கூட்டியே ஜீவ சமாதி அடைய போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரசங்கம் நிகழ்த்துறாரு. அது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பேருதவியாக இருக்கக்கூடிய ஒரு பிரசங்கமாக அமைஞ்சது. எல்லாருக்கும் மெய் செலுத்து போகுது. பல அந்த சாலக்கிராமம் வச்சு அந்த இதை கட்டுறாங்க.
அவருடைய பிரணவ மந்திரத்திலே அவர் ஜபம் பண்ணிட்டே அவருடைய அவருடைய ஜப மாலை வந்து அப்படியே நின்றுடுது. இதை கண்டு அவருக்கு வந்து தன்னுடைய உடம்பால் தன்னுடைய ஜீவனை ஐக்கியம் பண்ணி ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த ஜீவ சமாதியை கட்டி முடிச்சாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜீவ சமாதி வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததா, வர பக்தர்கள் கேட்குறத எல்லாம் அள்ளி கொடுக்கறதா அது அமைஞ்சிட்டு இருக்கு. அவர் இருக்கும் காலத்திலேயே அவர் சொல்லியிருந்தாங்க 700 வருட காலம் வரைக்கும் சக்தி மிகுந்ததாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் அந்த பக்தர்கள் வந்து அவங்க வேண்டதை கொடுக்கக்கூடிய தெய்வமா மகான் ராகவேந்திரர் இருக்காங்க. அதனால அவருடைய அருளை எல்லாரும் பெறுவோமாக. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.